யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே படிப்பவர்தான் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். பொய் பேசுவதில் விடியா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இன்றைய விலைவாசி உயர்ந்துட்டது. ஒரு கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்துட்டது. மளிகை சாமானம் 40% உயர்ந்துட்டது. ஸ்டாலின் கேட்கிறாரு தொலைபேசி வாயிலாக, நீங்க எல்லாம் நலமானு. ஏங்க இவ்வளவு விலைவாசி உயர்ந்த போது நாம் நலமா இருக்க முடியுமா? இருக்க முடியுங்களா? ஒரு முதலமைச்சருக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தாருன்னே தெரியல. நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் படிப்பார். அது ஒரு பொம்மை முதலமைச்சர். நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தா பொம்மை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைய வேடிக்கை பார்க்கறதுக்காக நல்லா சாவி கொடுத்து விட்டுருவோம். அந்த பொம்மை டக்கு 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 டக்குன்னு கை தட்டுங்க, குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அதிகாரி சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன நாட்டில் நடக்குதுன்னே தெரியாம தமிழ்நாடு முதல் மாநிலங்கிறார். தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்குதுங்களா? சூப்பர் முதலமைச்சரா இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சரே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஊழல் செய்வதிலும் சூப்பர் முதலமைச்சர். ஊழல் செய்வதிலும் லஞ்சம் வாங்குவதிலும் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சூப்பர் முதலமைச்சரா இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சரே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஊழல் செய்வதிலும் சூப்பர் முதலமைச்சர். ஊழல் செய்வதிலே சூப்பர் முதலமைச்சர். லஞ்சம் வாங்குவதிலே அந்த பல இடத்துல பல துறையில லஞ்சம் தாண்டமாடுது. லஞ்சமில்லா துறையே கிடையாது. தேர்தல் நேரத்தில் விதவிதமாக பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே. தேர்தல் நேரத்தில் விடியா திமுக அளித்த 520 வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். எல்லாமே பொய்யத்தான் மூலதனமாக கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் விடியா திமுக அரசு. நிறைய அறிவிப்பு கொடுத்தார். ஒரு அறிவிப்புல 2 அறிவிப்புல 520 அறிவிப்புகளை கொடுத்தார். 560 அறிவிப்புல ஒரு 10% கூட நிறைவேற்றல. பொங்கல் தொகுப்பில் கூட ஊழல் செய்த ஒரே கட்சி விடியா திமுக மட்டுமே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தை பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. அந்த பொங்கல் தொகுப்புல புளியில பள்ளி இருக்குது, அரிசியில வண்டு நெளியுது, வெள்ளம் ஒழுகிட்டே போகுது, கரையில ஒழுகிட்டே போகுது. பொங்கலுக்கு கொடுக்கின்ற தொகுப்புல கூட ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரே அரசு விடியா திமுக அரசு. கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி விடியா திமுக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டதென்றால் அது திமுக அரசு மட்டுமே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது என்றால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது. வேற எந்த அரசாங்கமும் கிடையாது. வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம், அத்தியாவசிய பொருட்கள் என அனைத்து கட்டணங்களும் விடியா ஆட்சியில் உயர்ந்து விட்டன. அனைத்து கட்டணங்களையும் உயர்த்திவிட்டு மக்களை பார்த்து நலமா என ஸ்டாலின் கேள்வி கேட்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்னைக்கு கரண்ட் பில் உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, குடிநீர் வரியும் உயர்த்திட்டாங்க. இப்படி எல்லா வரியும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். மருத்துவத்துறை மூலம் கை இல்லாத நபருக்கு கை கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஐயா, எனக்கு 2 கையும் பொறுத்து வேணாம். எப்படிப்பா பொருத்த முடியும்? 2 கை இல்லாத போது எப்படி பொருத்த வேணும்? இல்ல மருத்துவர் கேட்டேன், நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா இன்னைக்கு டாக்டர்லாம் எனக்கு 2 கையும் பொறுத்துறாங்க. சரி, நான் உடனே
நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் வேற விஜயபாஸ்கர் அழைச்சி, எப்போ 2 கை இல்லாத இருக்கிறாரு, இவர் கை பொருத்த முடியுமான? சரி, நான் டாக்டர் குழுவை அணுகி சொல்றேன்னு சொல்லி டாக்டர் குழுவெல்லாம் அணுகி இறந்தவர் உடலில் இருந்து 2 கையும் எடுத்து இவருக்கு பொருத்தி அழகா பந்து விளையாடுற. இன்னைக்கு அவர் திருமணமாச்சு. கை இல்லாதவருக்கு கை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி 2 ஆட்சி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரக்கூடிய தில்லும் திறமையும் அதிமுகவிற்கு மட்டும்தான் இருக்கிறது. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. கிட்டத்தட்ட 43 ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரசும் திமுக இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ், இவைதான் மாறி மாறி இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா மாநிலத்தினுடைய உரிமைகளை இதுவரையில் அவர் மீட்க முடியல. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்றால்தான் மீட்க முடியும். அந்த தைரியம், அந்த தில்லு திராணி தெம்பு அதிமுக காரருக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அவலம் புதுச்சேரியில் நிலவுகிறது. புதுச்சேரி தனி மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அப்படி 10 ஆண்டு காலமா திமுகவும் காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க. 10 ஆண்டு காலமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைன்னா எப்படி கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்றைக்கு தெருவுகளுக்கு இன்னைக்கு பராமரிக்க வேண்டும். அதே போல கழிவுநீர் கால்வாய்கள் சுத்தப்படுத்த வேண்டும். குடிநீர் விநியோகம் சரியா கொடுக்க வேண்டும். தூய்மை அங்க இருக்கின்ற தெருக்கள் தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் இருக்க வேண்டும் சொன்னா உள்ளாட்சி தேர்தல் மிக மிக முக்கியம். உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னா நிச்சயமா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு காரணம் இந்த மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கின்ற காரணத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு கைகட்டி எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு செயலிழந்த அரசாங்கமா இன்றைக்கு காட்சி இருக்கிறது. அவை இதையெல்லாம் மாற்றம் தேவை. மக்கள் எண்ணுகிறார்கள், அந்த எண்ணத்தை நீங்க தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அதிமுக வெற்றி பெற்றால் தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் மூல முடுக்கல ரேஷன் கடை நாங்கள் திறந்தோம் அதிமுக ஆட்சியில். ஏன்னா ஏழை எளிய மக்கள் அதிகமாக அங்கே ரேஷன் கடையில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும், அங்கே எண்ணெய் கிடைக்கும், சர்க்கரை கிடைக்கும், இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது. ஆனால் இங்கே 10 ஆண்டு காலமாக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடையை மூடி வச்சிருக்கிறாங்க. அதை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதான் காரணம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்மையில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா, இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு ஒரு சிறுமி 9 வயசு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். கடுமையான வேதனையான சம்பவம். இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்ற காரணத்தினால இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவள் என்ன செய்வது என்றே தெரியாம ஒரு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்க சொன்னால் எவ்வளவு படுபயங்கரம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் மலர்ந்தே தீர வேண்டும். போதைப்பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரிக்கு பரவி உள்ளது. புதுச்சேரிக்கு மாற்றம் தேவை என்பதை மக்கள் விரும்புவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலும் பரவிடுது. இங்கேயும் போதைப் பொருள் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரும்பாலானோர்
போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற 2026 இங்க அதிமுக ஆட்சி மலர வேண்டும். 43 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆண்டு 43 ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்குது. இதனால் இந்த மாநில வளர்ச்சி எதுவுமே கிட்டல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடந்த காரணத்தில் எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல புதுச்சேரி மாநிலமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு முதல் பிள்ளையார் சொல்லிய நம்முடைய தமிழ்வேந்தன் மூலமாக உங்களுடைய பொன்னான வாக்களை ரெட்டலையில் அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். துணைநிலை ஆளுநர் கட்டுப்பாட்டிலிருந்து புதுச்சேரி விடுபட வேண்டுமென்றால் அதிமுக வெற்றி பெற வேண்டும். அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் புதுச்சேரி சிங்கப்பூர் போல மாற்றப்படும் என கழக பொதுச் செயலாளர் உறுதி. யூனியன் பிரதேசம் இதுல அதிகாரம் படைத்தது துணைநிலை ஆளுநர் தான். இன்றைக்கு ஒரு மாநில அரசாங்கமா செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவல நிலை தொடர்ந்து இந்த புதுச்சேரியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவுச்சார்ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிதம்பரம், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். பொதுமக்களுக்கு விடியா திமுக அரசு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட இந்தியாவிலே பெரிய இயக்கமாக உள்ள அதிமுகவுடன் திமுக போட்டி போட முடியாது. அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. விடியா ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு விலைவாசியை கடுமையாக உயர்த்திவிட்டதாகவும் விமர்சனம். அரிசிக்கு மட்டுமே 15 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மளிகை பொருளிலிருந்து எல்லாம் பார்க்கின்றார். கூடுதலாக ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் செலவாகின்றது. அதை நீங்கள் அவர் இடத்துல எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் உங்களிடத்தில் மின் கட்டணம் உயர்த்தவில்லை, வீட்டு வரி உயர்த்தவில்லை, குடிநீர் கட்டணம் உயர்த்தவில்லை, சொத்து வரி உயர்த்தவில்லை, ஆனால் விலைவாசி உயர்த்தவில்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே அனைத்துமே உயர்ந்து விட்டது. அதாவது மளிகை ஜாமானத்தில் மட்டுமே உங்களுக்கு 1000 ரூபாய் ஆகின்றது. அதுபோக வீட்டு வரி, மின் கட்டணம் என்று உங்களுக்கு அதிக செலவாகி கொண்டிருக்கின்றது. 1000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள். நெல்லையில் அதிமுகவிற்கு ஆதரவாக ஆர்வத்துடன் இரட்டை இலை சின்னங்களை வரையும் இளைஞர்கள். அதிமுகவிற்கு பெருகும் ஆதரவால் விடியா திமுகவினர் கலக்கம். கண்ணுமணி, சின்னமணி, முத்துமணி, தங்கமணி போடு போடு இரட்டை இலை கோலம். வெள்ளிமணி ஓசை என வெற்றி மணி ஓசை வரும் போடு போடு இரட்டை. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. 39 தொகுதிகளில் 950 பேர் போட்டி. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் 76 பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். 874 ஆண் வேட்பாளர்களும் போட்டி. விழுப்புரத்தில் வாரிசு அமைச்சர் உதயநிதியின் பிரச்சாரத்திற்கு சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து திமுக தொண்டர் உயிரிழப்பு.
ஆட்டு மந்தையை போல் ஆட்களை ஏற்றி வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கவிழ்ந்து விபத்து. சேலம் கிழக்கு மாவட்ட திமுக அயலக அணி அமைப்பாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. வாக்காளர்களுக்கு கொடுக்க வீட்டில் பணம் வைத்திருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. ஈரோட்டில் கமல்ஹாசனின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு விடியா திமுகவினர் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டிய அவலம். வீடியோ ஆதாரங்களுடன் அளிக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர்? நீலகிரியில் திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசாவின் காரை முறையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட். பறக்கும் படையினரும் கூண்டோடு மாற்றப்பட்டதால் பெயரளவுக்கு திமுக அமைச்சர்களின் வாகனங்களை அதிகாரிகள் சோதனையிடுவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மதுராந்தகத்தில் தேர்தல் விதி மீறலில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு புகார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே காங்கிரஸ் வேட்பாளரின் அறிமுக கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட தலா 200 ரூபாய் பணப்பட்டுவாடா. தேர்தல் நடத்தை விதி மீறல்களை பறக்கும் படையினர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் திமுக கூட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்கள் கூட்டமாக அமர்ந்து மது அருந்திய அவலம். திமுகவினர் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வருவது கண்டுகொள்ளாத தேர்தல் பறக்கும் படையினர். பெரம்பலூர் அருகே சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணை தாக்கிய திமுக பேரூராட்சி செயலாளர். புகாரளித்தும் திமுக பேரூராட்சி செயலாளர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் ஏப்ரல் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என அறிவிப்பு. அத்துமீறி கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. திருவெரும்பூர் அருகே முதியவர் கையை பட்டாக்கத்தியால் கிழித்து விட்டு கஞ்சா போதை இளைஞர் தப்பியோட்டம். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா மற்றும் போதை ஊசியால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்தில் பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த இளைஞர் குத்தி கொலை. கொலை குற்றத்தில் ஈடுபட்டதாக பெண் உட்பட 2 கைது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாணவிகள் உட்பட 4 குளத்தில் மூழ்கி பலியான சோகம். கோவிலில் வழிபாட்டை முடித்துவிட்டு குளத்தில் இறங்கி குளித்தபோது நிகழ்ந்த விபரீதம். மதுரை தெப்பக்குளத்தில் நிழலுக்காக இருந்த மரத்தை வெட்டிய தகராறில் ரைஸ் மில் அதிபரை கொன்ற 4 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அருகே 3 வயது பெண் குழந்தையின் ஆபாச வீடியோவை காதலனுக்கு அனுப்பிய கொடூர பெண். இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் விடியா ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காதலிக்குமாறு சிறுமியை தொந்தரவு செய்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போக்சோவில் கைது. விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் சிபிஐ அதிகாரிகள் போல நடித்து தொலைபேசியில் பேசி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 பேர் சிறையில் அடைப்பு. விடியா திமுக ஆட்சியில் பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சம். நாகையிலிருந்து வேதாரண்யம் நோக்கி சென்ற அரசு பேருந்து முகப்பு விளக்கு எரியாமல் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. விடியா திமுக அரசு காலாவதியான பேருந்துகளை இயக்கி பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் கோவிலில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மாயம். நகைகள் காணாமல் போனது கணக்கெடுப்பின் போது தெரிய வந்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். நீலகிரி மாவட்டத்தில் சாலையோரங்களில் பூத்து குலுங்கும் ஜகரண்டா மலர்கள். கண்களுக்கு விருந்தளிக்கும் மலர்களைக் கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகே கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 விஷமருந்தி தற்கொலை. கந்துவட்டி கும்பலின் அராஜகத்தை விடியா திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் போதை மீட்பு மையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கல்லூரி மாணவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உயிரிழப்பு. போதை மீட்பு மையத்தைச் சேர்ந்த 3 கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் பலி. படுகாயமடைந்த 7 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். விடியா திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் வாடிக்கையாகிவிட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் மயான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி இருளர் இன மக்கள் போராட்டம். நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்ததால் பரபரப்பு. சிவகங்கை அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தப்படுத்தும் மாணவிகள். கல்வி கற்க வந்த மாணவிகளை தூய்மை பணிகளில் ஈடுபடுத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். பாப்பா என்ன பண்ற? அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கோ. என்ன பண்ற? என்ன வேலை? யார் செய்ய சொன்னாங்க? க்ளீன் பண்ண சொன்னாங்களா? யார் செய்ய சொன்னது? தமிழகத்தில் 10 இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு. ஈரோடு மற்றும் சேலத்தில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதால் மக்கள் அவதி. இலங்கையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அகதிகளாக தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கு வருகை. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தமிழகம் வந்தடைந்ததாக தெரிவிப்பு. ஏப்ரல் 4ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 29வது கூட்டம். தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநில நீர்ப்பாசனத்துறை உறுப்பினர்களுக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுப்பு. தமிழக வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் வழங்கினார்.
IPL போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி. நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது.